ஒரு காலேஜில் இடம் கிடைக்குதுன்னா உங்களுக்கு விசா உடனடியாக கொடுக்கப்பட்டுவிடும். அதுக்கான கட்டணம் கட்டுறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ இது எல்லாம் என்ன உங்களுக்கு கொடுக்குதுன்னா, எதெல்லாம் அமெரிக்காவில் இப்பொழுது சாத்தியம் குறைவாக போகின்றதோ அல்லது சாத்தியமே இல்லாமல் போக போகிறதோ, அதை நியூசிலாந்து முன் வந்து நான் தரேன், நீங்கள் வாங்க, படிங்க, படிச்சுட்டு வேலை தேடுங்க, வேலை தேடி கிடைச்சா இருங்க, நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் லிமிட் ஆன் நம்பர்ஸ் இருக்குது. இல்லைன்னா இந்தியா முழுக்க அங்கே போய் உட்காந்துரும். அது ரொம்ப சின்ன நாடு, வாய்ப்புகளும் குறைவு. ஆனால் அவர்கள் வந்து இந்தியர்களை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு மாணவராக இப்போ உங்களுக்கு வந்து அமெரிக்கா போகிறீங்களா, நியூசிலாந்து போகிறீங்களான்னா, இன்றைக்கு ஒரு மாணவர் நியூசிலாந்து போகிறதை அதிகமாக விரும்ப பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 2 இடத்துலையும் செலவு பண்ணி தான் படிக்கணும். நியூசிலாண்டில் குறைவான செலவாகும். படித்து விட்டு வேலை தேடலாம், வேலை கிடைத்தால் அங்கேயே இருக்கலாம், சில ஆண்டுகள் இருக்கலாம், அதுக்கப்புறம் விசா ஸ்டேட்டஸ் மாறி குடியுரிமை பெறலாம். இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்.